வாகமானில் வந்துட்டு நிறைய பிளேசஸ் இருக்குது கைஸ். மிடோஸு, அது மாதிரி நிறையா ஹில் டாப் வியூவு, ஃபால்ஸு, நினைக்கிற ஆஃப் ரோட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் வந்து இங்கே உளுப்புனி, அதுக்கப்புறம் வராட்டுமேடு நான் 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சன்செட் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வாகமான் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. கிவ் அப் பண்ணவங்கலாம் கூட்டு ஆஃப் ரோடு மேலே தூக்கிட்டு போயாச்சு. ஸோ யா, இந்த வாகமான் சீரீஸே பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ யா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் நோ பிளான்ஸ். டைம் வந்து 1 o'clock ஆகுது. நம்ம இங்கேருந்து ஏலப்பாறை போயிட்டு அங்கேருந்து குட்டிக்கானம் போய் அந்த வழியோடி நம்ம வந்துட்டு பத்தனாபுரம், புனலூர், தென்காசி அப்படி தான் போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, வாகமான் டு கோனி போயிட்டு கோனி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட அச்சங்கோயில் போய் அப்படி தென்காசி போகிறது தான் பிளானு. ஆக்சுவலாக டைம் வந்து இப்போவே 1 o'clock ஆச்சு. ஸோ இப்போ நான் இங்கேருந்து கோனி போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 4 o'clock ஆகிடும். அதாவது நான் வந்து எங்கேயுமே நிப்பாட்டாமல் போனேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போவே டைம் பார்த்திங்க அப்படின்னா 1 o'clock ஆச்சு. ஸோ நாங்கள் போகும்போது இருட்டிடும். ஸோ பகலில் போகிறது எங்கள் டேஞ்சர் தான் கொஞ்சம். அதனால சரி ஓகே, நம்ம நார்மலாக ஏலப்பாறையிலே சுற்றி அப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு வேறு தீபாவளி. இப்போ நான் நைட்டு யானைக்கிற மாறினேன்னா யானை என்னையே வச்சு தீபாவளி கொண்டாடிடும். அதனால் எனக்கு தீபாவளி கொண்டாடணும் கொஞ்சம் ஆசை இருக்குது. ஸோ நான் அந்த வழி தான் போகிறேன். இந்த இடத்துக்கு இப்போதைக்கு வர ஐடியா கிடையாது. இனிமேல் நெக்ஸ்ட் ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்ம வின்டர் ரைடு தான். வின்டர் ரைடு வந்துட்டு அதோட அப்டேட்ஸ்லாம் கூடி சீக்கிரம் அறிவிக்கப்படும். ஆக்சுவலி ஸ்லாட் எல்லாமே ஃபுல் தான். எக்ஸ்ட்ரா 2-3 பேருக்கு வேணால் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி சொல்ல, ரொம்பவும் நிறைய பேர் வச்சுட்டு போக முடியாது கைஸ், நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் கர்நாடகா தான் போகிறோம். ஆப்வியஸ்லி நாங்கள் லாஸ்ட்டு குரூப் ரைடு போகும்போது சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கர்நாடகா தான் போகிறோம் அப்படின்னு. ஸோ கர்நாடகா ஒரு டிசம்பர் 2 அப்படி இல்லைன்னா அந்த டேட்டு தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது மட்டும் நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். நான் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணலையே, ஏதாச்சும் வாங்குவோம். இங்கே பாருங்கள், இப்போ மிடோசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் நினச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏலப்பாறை ரூட்டு, இந்த ரூட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கேருந்து நம்ம வந்து அது பேர் என்னது, புள்ளிக்கணம், ஏலப்பாறை டு புள்ளிக்கணம் ரோடு வந்து ரைடு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம வந்து புள்ளிக்கணம் போக முடியலை. அதனால் நம்ம வந்துட்டு வாகமான்லேருந்து ஏலப்பாறை போகிறோம். இந்த கோப்ரோவில் இருக்கிற ஷார்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இந்த ஷார்ட் தான், இந்த வீடியோ தான் கடைசி வீடியோவாக இருக்கும் இந்த கோப்ரோவில் எடுக்கிறது. பிகாஸ் இவனும் போயிட்டான். நான் இப்போ வந்துட்டு செகண்டரி கேமராவாக தான் வந்து நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வாகமான் சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே கோப்ரோ மட்டும்தான். நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் தலைவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னது. தலைவன் வந்து ரிப்பு எல்லா கேட்ஜெட்ஸும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதை வந்துட்டு நான் மறுபடியும் எல்லாமே செட் பண்ணணும். ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 2 years தான் கைஸ். 2 yearsக்கு மேலே ஓடிச்சுன்னா அது உங்களோட லக்கு. 2 yearsக்குள்ளே நீங்கள் போட்ட முதல்ல எடுத்துடணும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஜி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் ஒரு ட்ரோன் வாங்கணும். நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, இப்போ இந்த கோபுரம் சாகாமல் இருந்துச்சுன்னா ட்ரோன் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே குட்டையை குழப்பிருச்சு. எல்லாரும் ஒரேடியாக செத்து போயிட்டானுங்க. சரியா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஏலப்பாறை ரூட்டுக்குள்ளே போயிட்டோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான் கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு போகிற சுகமே தனி. ஸோ இன்னொன்று என்னென்னா, நேற்று வந்துட்டு ஒருத்தர் வந்தார், ரூனினில் வந்தார் என் கூட. என் ரூம்மேட்டு தான் அவர் என்ன ஆச்சுன்னா, நைட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்தார். 3 மணிக்கு இடத்துல வந்தார். நான் வந்து அப்போ தான் நான் அப்போ தான் வந்து உளுப்புனி டாப்லாம் போயிட்டு கீழே வந்தேன். நான் வீட்டில் சொன்னேன் உளுப்புனி போயிட்டு வந்தேன் அப்படிலாம் சொன்னேன். உளுப்புனி கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லலை, கொஞ்சம் டஃப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்.
அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி ஓகே ப்ரஷ்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டூத் பேஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். ஆளையே காணும். நைட்டு 8 ஆகுது ஆளை காணும், 9 ஆகுது ஆளை காணும். ஏன்னா இவர் ஆளை காணும், டூத் பேஸ்ட் ப்ரஷ் வாங்கன்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோயா ஸ்டைலில் உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு காஸ்ட்டு சொல்கிறாரு, ப்ரோ இன்றைக்கி ரோனியில் ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு இங்கே போயிட்டார், உழுப்புனி போயிட்டார், அங்கே வந்துட்டு மாட்டிட்டு நிற்கார், அங்கே பைக் வந்து மாட்டிட்டு நிற்கார், பைக் அவங்களால எடுக்க முடியல, கீழே போட்டார். அவங்க என்ன சொன்னால் பைக்கை கீழே போட்டாங்க, ஸோ பைக்கை வந்து உழுப்புனிலே நிப்பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர், நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னாரு. நான் போய் பேசுகிறேன், என்ன ஆச்சு என்ன பிரச்சனை கேட்கும்போது அவர் சொன்னார், ஸோ நாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இறங்கி போய் பார்த்துருப்போம், இந்த இடத்துல பைக் ஏறுமா ஏறலாமா கீழே வேணாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ரைட்டு நான் ரிக்ரெட் பண்ணிடுவேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் வண்டி ஏற்றிட்டு லெஃப்ட் சைடில் போகும்போது லெஃப்ட் சைடில் ஏறி போயிருப்பேன். ரைட் சைடில் ரொம்ப மோசமாக இருக்கும். இவர் போகும்போது லெஃப்ட் சைடில் போயிருக்காரு, வரும்போது ரைட் சைடாக லெஃப்ட் சைடு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இறங்கிட்டார். அந்த லெஃப்ட் சைடில் இறங்கவே கூடாது. அந்த இடத்துல இறங்கி கிராஷ் கார்டு தட்டி கீழே விழுந்ததில் என்ன ஆச்சுன்னா கிளச்சு லீவர் வந்து உடஞ்சிருச்சு. ரோனியில் கிளச்சு லீவர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ கிளச்சு லீவர் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இந்த போல்டு வரைக்கும் வந்துச்சு. அவங்கள பிடிக்க வர முடியல, கட்டில் அந்த கிளச்சு வர்றா. அதனால அவர் ரொம்ப இதாகிட்டார். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள நம்ம ஒரு வீட்டுக்கு போனோமா கீழே வழி மாதிரி, அந்த வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து ஒரு பிக்கப் வேனில் வந்து பைக்கை ஏற்றி அங்கேருந்து வாகமானுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் வண்டியை விட்டுட்டு கிளச் லிவர் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ கிளச் லிவரு கிராஷ் கார்டு வந்து நினைஞ்சிச்சு. கிராஷ் கார்டு வந்து கிராஷ் கார்டு, அது நமக்கு கிராஷ் கார்டு அதுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ கிளச் லிவர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தார். அது ரோனினா அது கிடைக்காது ப்ரோ அப்படின்னாரு. கிளச்சு கேபிள் போனாலும் நமக்கு பிரச்சனை, கிளச்சு லிவர் தான் உடஞ்சிருக்கு, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்துட்டு இன்றைக்கும் ரூம் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஒரு 1:30க்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிளச் லிவர் கிடச்சா உண்டு, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி. ஆல்ரெடி இன்றைக்கி சண்டே தான், என்னென்னு தெரில, ஒருத்தங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹோப் அவர் சீக்கிரம் ரெடியாகி வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நீங்கள் காலையில் எங்களோட வந்திருக்கலாம். சரி விடுங்க கைஸ். ஏலப்பாறை வந்துட்டோம், இதுதான் ஏலப்பாறை. இந்த பஸ்ஸுக்காரனை முந்துறான் கைஸ், முந்த வர மாட்டான் நின்ட்டான்ப்பா. காதில் விழுந்ததுன்னு நினைக்கிறான் உடனே நம்ம பேசுகிறது, போய்த்தோ அப்படிங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 110 கிலோமீட்டர்ஸ் 4 மணிக்கு போய் சேரும்னு சொல்லுது. ஆக்சுவலி நான் வந்து லஞ்சு சாப்பிடல, பெட்ரோல் வேறு எங்கேயா கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். நம்ம வந்துட்டு பெட்ரோல் நம்ம ஆஃபாயிரம் பயந்து தான் போயிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதான் இங்கே நிப்பாட்டெலாம் பார்த்துட்ருக்கேன். வாகமான்லேயே பர்ச்சேஸ் பண்ணணும், ஆனால் வாகமானலாம் பர்ச்சேஸ் பண்ணிலாம் சரி வர கைஸ். இந்த ரோடு பயங்கரமாக இருக்குது கைஸ். இன்னொரு ரோடு உண்டுல்ல, நான் வந்தோம்னா அந்த வழி குட்டி கிணத்துலேருந்து அதுதான் ஆக்சுவலாக இதை விட அதுதான் ஷார்ட்டு டைமாக, அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றது நான் வந்த ரூட்டு. ஆனால் நான் வந்த ரூட்டு வந்து சின்ன ரோடு, ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைவேனால இங்கேருந்து குட்டிக்கு நம்ம அடித்து பறந்துடலாம். என்னமோ ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தனாபுரத்துக்கு முன்னாடி போய் ஜாயிண்ட் ஆகும், கவி அந்த ரோட்டோடு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த மேகமலை போயிட்டு லாஸ்ட்டாக தேய்கொடி தான் போயிட்டு வந்தோம்ல, அந்த ரோடும் குட்டி கிணத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். நம்ம அட்வென்ச்சர் இருக்குல்ல, இனிமேல் கேரளா பக்கம் ஒரு 1 to 2 இயர்ஸுக்கு வராட்டுமேடு தான் இப்போதைக்கு. இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சில இடங்கள் போக போகிறோம். ஆனால் கேரளா சைடு இனிமேல் 2 வருஷத்துக்கு இந்த பைக் இருக்காது. வின்டர் ட்ரிப் பார்த்திங்கன்னா கர்நாடகா. அதுக்கப்புறம் ஜானில் வந்து பைக்கை வந்து நான் நார்த்துக்கு கொண்டு போக போகிறேன் பை ரோட்டில். அதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம் பிளான் அங்கே நான் போய்ட்டு அதுக்கடுத்து சொல்கிறேன். அதுக்கு இடையில வந்துட்டு இங்கே என்கிட்ட பைக் இருக்காது. இங்கே வந்துட்டு இங்கே ஏதாச்சும் நாங்கள் ஆப்வியஸ்லி நாங்கள் ரைட் பிளான் பண்ணுவோம். ஸோ ரைட் பிளான் பண்ணும்போது நான் வேறு பைக்கில் தான் வந்துட்டு ரைட் பண்ணுவேன். வேறு பைக் உங்ககிட்ட இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்டலாம் கிடையாது. அது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன்ல கைஸ், அட்வென்ச்சருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அட்வென்ச்சர் தவிர எந்த பைக்குமே நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுதான் ஒரு பெரிய ஏமாத்து. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்புறம் தலையை வந்து நிறைய இடத்த பார்த்துட்டு தான் அடுத்து கேரளாவில் காலடி வைப்பான். விடைகூடு மனமே தான். ஏன்னா இந்த பைக் வாங்கி நான் நிறைய கேரளா ரைடு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ரைட்டும் ஒரு கேரளா இருக்கும். சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஊட்டி போகிறதுக்கு 3-2 போவோம். அவங்களுக்கு தெரியல, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கேரளா ரைடில் தான் அதிகமாக அந்த பைக் நான் ஓட்டியிருக்கேன்.
குட்டிக்கணம் வந்துட்டோம். ரொம்ப பக்கத்தில் இருக்குது குட்டிக்கணம். ஆஹா, மந்தி வாசனை மூக்குக்குள்ளே ஏறி வயிற்றுக்குள்ளே போகுது டேரெக்டாக. மந்தி சாப்பிட்றேன்னு நினச்சேன், பட் எனக்கு வந்துட்டு சாப்பிட்ற மைண்ட் இல்லை. போகிற வரைக்கும் போயிட்டு எங்கே பசிக்கோ அங்கே கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சொல்லி வாய மூடலை. எனக்கு வந்துட்டு அந்த காஃபி கடையை பார்த்த உடனே எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. வண்டியை திருப்பிட்டு கொஞ்சம் அந்த கஃபேல போய்ட்டு ஒரு காஃபி, அதுக்கப்புறம் அது இதோட அவுட்லெட்டோ என்னன்னு தெரில, அவுட்லெட்டாக இருந்தது என்றால் எங்கேயாச்சும் வாங்கிப்போம். ஒரு காஃபி. டீ இருக்கா? டீ ஒரு டீ பாருங்க. எனக்கு இந்த பழக்கம் போகவே போகாது. டப்புன்னு காஃபின்னு சொல்லி டீக்கு மாறிடுவாங்க. என் கூட அவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க. அனுபவப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளவுஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கையை பாருங்க. க்ளவ் போடாமல் நான் வந்துட்டு மற்ற எல்லா வண்டியும் பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு வந்தேன்ல, கையெல்லாம் காய்ச்சிருச்சு. க்ளவ் போட்டிருக்கணும் அந்த இடத்துல, தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப சகதியாகுதுன்னு சொல்லிட்டு அழுக்காகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் நம்ம ஆஃப் ரோட் க்ளவுஸ் வாங்கினதே அதுக்கு தான். புது க்ளவுஸில் அப்போ அப்படி தான் மனசு ஒரு மாதிரி ஆகும். இப்போ இனி வந்துட்டு அந்த புது க்ளவுஸுங்கிற மைண்டு போயிருக்கும். ஏன்னா போட்டு பாடாப்படுத்திருக்கோம் அந்த க்ளவுஸை. புனலூர் போயிட்டு நம்ம பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். ஸோ எரிமேரி போயிட்டு அப்படி நான் போக வேண்டியதான். கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சைடு ஃபுல்லாகவே மழை பெய்யுது. பத்தனாபுரத்துக்கு அப்புறம் மழை பெய்யுது நான் நினைக்கிறேன். மார்னிங் கால் பண்ணி கேட்டால் மழை இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் குத்தாலத்துலலாம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போய்கிட்டு இருக்குது. பயங்கர ஓவர்ஃப்ளோ. ஓகே கைஸ், ஏதாச்சும் நல்லதாக வாங்கலாம் பார்த்துறேன். இந்த கரடி பொம்மையெல்லாம் வச்சு நான் எப்படி கொண்டு போவேன்? இன்னொன்று என்னென்னா, பேக்கில் வைக்கலாம், சின்ன பொருள் ஏதாச்சும் வாங்கணும் கைஸ். கரடி பொம்மை வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கரடி பொம்மை வச்சு எப்படி கொண்டு போகிறது? அதுவும் இல்லாமல் என்னென்னா, மழை பெஞ்சிருச்சுன்னா நனைஞ்சிடும் ஃபுல்லாக. அது ரொம்பவே இதாகிடும். அதனால் இப்படி ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம் பார்க்குறேன். இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? சார்லி படத்தில் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் வரும் கடைசியாக, மலையாள படம். சார்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துல்கர் சல்மானோடது. ஸோ அந்த ஃபால்ஸ் இதுதான் கைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தண்ணியே கிடையாது. ஆமாம், இதுதான் இது மாதிரி இல்லையே, நிறையா தண்ணி விழுவும். ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ், இதே தான். நின்றுட்டு போகிறதுக்கெலாம் எனக்கு வந்துட்டு மைண்ட் இல்லை. நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். நான் இப்போது விடாமல் போனாலே நான் வந்துட்டு புனலூர் போய் சேர்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆயிரும். நான் அப்போது இன்னும் இங்கே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடு போய் சேர்ந்து 8 மணி ஆகிடும். 8 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகிற அப்புறம் கவந்தா வந்துட்டு நான் போகணுன்னு நினச்சேன். பட் கவந்தைக்கு அலோடு கிடையாது. கவந்தா உழுப்புனி எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வராட்டு இன்னொரு டைம் போகணும் போல இருந்துச்சு. பட் இன்னொரு டைம் எனக்கு வராட்டு அதுக்கும் மேலே போகணும் போல தான் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு பிளேஸ்லேயும் விட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம் கன்ஃபார்மாக. அங்கே பாருங்க, ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கா, எல்லா பக்கம் திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக ஃபால்ஸு தான். தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் லாஸ்ட் டைம் வரும்போது தெரியல, கேமராவில் எந்த கேப்சர் ஆகணும்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நேரில் வந்து பாருங்க கைஸ். ஆனால் இன்னொன்று, நீங்கள் ஒரு இடம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி பிளான் பண்ணி வந்தாங்கன்னா, என் கூட நான் சொன்னேன், ஜோயஸ்டல்ஸில் நிறைய லேடிஸ் வந்தாங்க அப்படின்னு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா 5 டே லீவுனா அவங்க 5 டேக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. கேப்பே கிடையாது. தூங்குறது கூட, அதாவது நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தூங்க முடியாது. நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் அப்படி பிளான் வச்சுருவாங்க. ஏன்னா நாங்களும் அப்படி தான் பண்ணோம், இல்லைன்னா சொல்லலை. ஸோ சரி கொஞ்சம் இழுத்து போமா, ரொம்ப உருட்டிட்டு கிடக்க வண்டியை. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பைய போன தான் தந்தாங்க பாருங்க. இங்கே ஒரு ஃபால்ஸ், அங்கே ஒரு ஃபால்ஸு. கேமராவில் எந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியலை. அதுவும் இல்லாமல் என்னென்னா, இந்த கடைசி வீட்டுக்கு போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே கிளம்புறோம், டியூஸ்டே வந்து சுற்றுறோம், ஃப்ரைடேவும் சின்ன இடங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம் அப்படின்னு தான் நான் பிளான் வச்சுருந்தேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரைடேவே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் பிளான் வச்சுருந்தேன். ஓகேவா, இப்படி தான் வச்சுருந்தேன். பட் டைம் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ரைடுக்கும் நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
அதாவது கரெக்டாக பிளான் பண்ணோன்னு வைங்களேன், அது நடக்க மாட்டுது. அது மாதிரி அந்த பிளான்லாம் டைம் நெருங்க என்ன தோணுது அப்படின்னா, சரி ஓகே நம்ம போனால் போதும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடுறோம். அப்படிங்கிற மைண்டுக்கு நான் வந்துடுறேன். அதனால சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் கேஜெட்ஸ் வந்து காப்பரா பண்ணுது. கேஜெட்ஸ் நல்லா இருந்தால் டைம் காப்பரா பண்ணுது. டைம் நல்லா இருந்தால் காசு கிடைக்க மாட்டுது. ஐயோ என்ன தான் பண்ணுறது. ஊருக்கு போனதும் இந்த ஹேண்டில் பாரை கழட்டி தூர வீச போகிறேன். இதுக்கு மேலே முடியாது. இதை வச்சுட்டு இந்த ஹேண்டில் பாரை வந்து ஸ்டாக்காக மாற்ற வேண்டியதான். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் வந்துட்டு இந்த ஹேண்டில் பாரு 2000 செலவு பண்ணிட்டோமேன்ட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட்டு ஓகே, அவ்வளோதான். 2 ட்ரிப்பு போயாச்சு. இதோட 2 ட்ரிப்பு போயாச்சு. இதோட முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் பேக் பெயின்லாம் தாங்க முடியல கிஷ். ரொம்ப ஒரு மாதிரி இதுவே டயர்டாகுது. நான் எப்படி பார்த்தாலும் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்பேன் தெரியுமா? ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருப்பேன். எனக்கு வந்துட்டு 2 கையும் வலிக்குது, முதுகும் வலிக்குது. 40 கிலோமீட்டருக்கு இது சரிப்பட்டு வராது. தலைவனை தூக்கிற வண்டி தான். யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். டாக்டர் யூஸ்டு ஹேண்டில் பார் மாதிரி லைட் யூஸ்டு ஹேண்டில் பார். 2 ட்ரில் மட்டும் போட்டிருக்கேன். ஹிமாலயன் 411 வந்து செட் ஆகும். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கை வலிக்குதுன்னு ஏன்டா தர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹிமாலயன் 411க்கு இது செட் ஆகும். ஹிமாலயன் 411ல் இந்த ஹேண்டில் பார் இருந்து அதோட கம்ஃபர்ட் பிடிச்சி தான் நான் இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ணேன். ஓகே, இந்த பஸ்ஸுக்காரன் ஒரு 15 கிலோமீட்டராக போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க விஷ். இப்படிலாம் போனால் தான் உண்டு, வேறு வழியே கிடையாது. எவ்வளோ நேரம் வேணுமா? போர் அடிச்சிருச்சு. இந்த மலையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் போட்டு பாடாப்படுத்திருக்கான். நானும் சரி முன்னாடி கார்காரனை ஒழுங்காக போகலான்னு பார்த்தா பஸ்ஸுக்காரன் ஒரு வழியாக ஓட்டை கடிச்சு வந்தாச்சு. அப்பா சை, நான் இழுத்து போன எப்போ சொன்னேன், அது வந்து இப்படி தான் போயிட்டுருக்கேன். 40 மழை வரும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த பைபாஸ் நம்ம டச் பண்ணலாம். ஹைவேஸா பூனை எங்கே வந்துட்டு போகுது? இப்போ ஏற்றிருப்போம் மூணையை. ஹைவேவை டச் பண்ணிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஏன்னா இது வந்து காட் ரோட் வந்து பயங்கர ஊருக்குள்ளோடி தான் போதா, வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. எங்கேருந்து எந்த கார் வரும்னு தெரியாது. அப்படியே அந்த கார்லாம் இருந்தால் பறந்து தான் வரானுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டு கொட்டாரக்கரை ஹைவே. இது வந்து கொட்டாரக்கரை டு திண்டுக்கல் இப்படி தான் போகணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து கொட்டாரக்கரையை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பத்தாந்திட்டா பார்க்க பிளான் பண்ணியாச்சு. இதுதான் பத்தாந்திட்டா ரோடு. நம்ம வந்து ஹைவேவை பிடிச்சாச்சு. இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ போக வேண்டிய தேவை இருக்காது. கொஞ்சம் இல்லை, அதில் வந்து டபுள் ஸ்பீடே போயிடலாம். அதில் நான் வந்து 40லேயே வந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு 80-85 வரைக்கும் போகலாம். ஸோ இதில் வந்து 4:15 காட்டுது நான் புனலூர் ரீச் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் நான் வந்து ஒரு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. 3:30 3:45க்கு முன்னாடி நான் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். வாங்க. ஏன்னா இந்த ரோட்டில் பெருசாக ஆள் வராது. ரேரானா வண்டிகள் போகும். பட் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரிலாம் போகாது. நம்ம ஒரு பிடிச்சி போனோம்னா ஒரு 80-90லே போனோம்னா சீக்கிரமாக போயிடலாம். கைஸ், கண்ணில் வந்து ஒரு ஹெல்மெட்டில் ஒரு பூச்சி அடிச்சுது. அந்த பூச்சி அடித்து அதோட பிளட்டு இதை என் கண்ணில் வந்து போட்டுருச்சு. கண் எரியுது. அந்த வயசை வேறு மாற்றணும். ஹெல்மெட்டில் அடிச்சுட்டு கண்ணில் வந்து தான் பட்டுருச்சு. கண்ணை பாருங்கள். காந்துது நல்லா. கைஸ், இப்போ கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா எனக்கு உடனே என்னோடய கண்ணை வந்துட்டு கை வச்சோ இதை வச்சோ ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கிளிப்பில் இருந்துச்சுன்னா நான் காட்டியிருப்பேன். அது வந்து எனக்கு டேரக்ட் ஹிட் பண்ணல. வண்டி வேறு என்னால் தூக்க முடியலையே. சரி போகலாம். நான் க்ளவுட்ஸ் போடலை, வைசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட்டா தான் புரியும் அப்படிங்கிற கைஸ் இல்லை. பட்டு நான் எப்போவுமே ஒரு 100க்கு மேலே போச்சு அப்படின்னா நான் வைசரை க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னும் என்ன ஞாபகத்தில் க்ளோஸ் பண்ண போனேன்னு தெரில. சரி விடுங்க.
இன்னொன்று என்னென்னா கைஸ், எனக்கு வந்து கூலர்ஸ் வந்து சேராது என் ஃபேஸுக்கு. எந்த கூலர்ஸ் போட்டாலும் சேராது எனக்கு. அதுதான் பெரிய அமத்து. ஒரு மாதிரி தூக்கி நிற்கும். அவ்வளோதான் கைஸ். கண் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக நான் பையன் தான் போயிட்டுருக்கேன். அடுத்த ஏதாவது மெடிக்கல் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்ராப் ஏதாவது போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகிறேன். ஓகே, நான் வந்து உங்களை அடுத்த ஒரு நல்ல ரைடில் சந்திக்கிறேன். Until then, bye from Vicky.